நம்ம டுட்டோரியலில் கேமரா ட்ராக்கர் எப்படி கிரியேட் பண்ணுறது, கேமரா ட்ராக்கர் யூஸ் பண்ணி ஒரு லேண்டை வந்து எப்படி ஹைலைட் பண்ணி காமிக்கிறது வாங்க பார்க்கலாம். நியூ காம்போசிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை வந்து நான் வந்து வீடியோ வந்து ஃபிட்டு வச்சுக்கிறேன். ஃபிட்டு வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்டில் போயிட்டு இம்போர்ட் கொடுத்தீங்கன்னாக்கா நம்மளோட வீடியோ ஃபுட்டேஜை நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ ஃபுட்டேஜை வந்து காம்புக்கு வந்து மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் தான் நான் வந்து நம்ம கேமரா ட்ராக்கர், அதாவது அந்த பிளாக் கலர் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். இப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்ஸில் போயிட்டு கேமரா ட்ராக்கர் 3D கேமரா ட்ராக்கரை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து அனலைஸ் பண்ணும், பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அந்த கேமரா ட்ராக்கர்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். ரொம்ப சிம்பிள் தான். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இது ரொம்ப சிம்பிளான இது தான். நம்ம வந்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கெலாம் வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அனலைஸ் ஆகிட்டுருக்கு. அனலைஸ் ஆகி முடிக்கும்போது இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கும். இந்த 3D கேமரா ட்ராக்கரில் ரன் ஆகிட்டுருக்கும். இப்போது ஃபுல்லாக அனலைஸ் ஆகும். அனலைஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அது அனலைஸ் ஆகி முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த சால்விங் கேமரா வந்துருச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போது சால்விங் கேமரா வந்ததுக்கப்புறம் இப்போது ஒரு செகண்டில் இதுதான் பார்த்திங்கன்னா, இதுதான் கேமரா ட்ராக்கர். அங்கங்கே எந்தெந்த இடத்துல ஏரியாவில் வேணுமோ அங்கங்கே இந்த கேமரா ட்ராக்கர் வந்து இந்த மாதிரி வரும். பிங்க் கலர், க்ரீன் கலர் இந்த மாதிரி வரும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வரும். இப்போது நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அவனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு, நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் இந்த டார்கெட் சைஸில் போயிட்டு இவனை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து குறைச்சிக்கிறேன். நம்ம வந்து இந்த ஏரியாவில் தான் இப்போ வந்து நம்ம வந்து இந்த கேமரா ட்ராக்கரே பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், எங்கேயாவது உங்களுக்கு வந்து கரெக்டாக என்ன வியூவில் இருக்கோ அந்த கேமரா ட்ராக்கரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு தேடி, நிறைய இருக்கும், நமக்கு எது வேணுமோ நம்ம ஃப்ளாட்டாக இருக்கிறது இவனை வந்து ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் சாலிட் அண்ட் கேமரா நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் அண்ட் சாலிட் அண்ட் கேமரா இப்படி கொடுத்தாலே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாலிட் ஒன்று வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஏரியா ஃபுல்லாக பண்ண போகிறேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சாலிடை வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக்கிக்கிறேன். பெருசாக்கிட்டு ஒப்பாசிட்டி வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஏரியாவில் ஒரு ஸ்ட்ரோக்கை தான் உருவாக்க போகிறோம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இவனை வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், பென் டூலை எடுத்து நம்மளோட அந்த ஏரியா, நம்மளோட எந்த ஏரியா நம்ம பிஸ்னஸ் நம்ம வந்து செல் பண்ண போகிறோமோ அந்த ஏரியாவை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பென் டூலை வச்சு ஒரு ஸ்ட்ரோக்கை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு மாஸ்க் மாதிரி ரெடி பண்ணுறேன். மாஸ்க்கை ரெடி பண்ணிவிட்டு அது எப்படி ஸ்ட்ரோக்காக கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோன்றதை நான் பார்க்க போகிறேன். இப்போ நான் வந்து பென் டூலில் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவை மட்டும் நல்லா அழகாக வரைஞ்சிக்குங்க. அவ்வளோதான், நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த ஏரியா வந்து மாஸ்க் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இவனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். நமக்கு வந்து அவுட்டர் மட்டும் தான் வேணும், அதனால் நான் வந்து ஸ்ட்ரோக்கை வந்து இவனுக்கு அப்ளை பண்ணுறேன். இவனுக்கு அப்ளை பண்ண உடனே நீங்கள் வந்து அப்படியே ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரோக் இருக்கும். எஃபெக்ட்குள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரோக் இருக்கும். ஸ்ட்ரோக்கில் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸ்ட்ரோக்கோட கலர் நான் வந்து ஒரு எல்லோ கலர் வரா மாதிரி வைக்கிறேன். 256250 எல்லோ கலர் வரா மாதிரி வச்சுட்டு நமக்கு வந்து இந்த ப்ரெஷ் சைஸ் வந்து நமக்கு எவ்வளோ வேணும் ஸ்ட்ரோக் சைஸ் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த இது வந்து 100 மாற்றிக்கிங்க. அப்போ தான் நான் வந்து எல்லோ வந்து கரெக்டாக தெரியும். பார்த்துங்க, ஒரு சாலிட் ஸ்ட்ரோக் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து ஆன் டிரான்ஸ்பரண்ட் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த மற்ற ஏரியா போயிட்டு ஸ்ட்ரோக்கு மட்டும் விசிபிள் ஆகும். அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வெறும் ஸ்ட்ரோக் மட்டும் அந்த இடத்துல இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல எண்டுன்னு இருக்கிறத வந்து நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அங்கே 0வாக மாற்றிட்டு நமக்கு எவ்வளோ தூரத்தில் நமக்கு ஸ்ட்ரோக்கு வேணுமோ அதை வந்து 100ஆக மாற்றிக்குங்க. கீ ஃப்ரேமை வந்து நான் இப்போ வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி காமிக்கிறேன். 0லேருந்து ஆரம்பித்து 100 இப்படி வரா மாதிரி அனிமேட் ஆகிற மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரோக் கரெக்டாக இருக்கா இல்லைன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பராக நமக்கு எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியா மட்டும் கவர் ஆகுது. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் நம்ம பழைய வீடியோவில் போய் 3D கேமரா ட்ராக்கர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராக்கர் மறுபடியும் வந்துடும். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு பண்ண போகிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்றதை வந்து நான் மென்ஷன் பண்ண போகிறேன். அதனால் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் டெக்ஸ்ட் இல்லை கிரியேட் சாலிட் எது வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் கிரியேட் சாலிடே கொடுத்துட்டேன். சாலிட் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ரீ கம்போஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா இவனை வந்து நன் பண்ணுறேங்க. நன் பண்ணிவிட்டு ஒரு டெக்ஸ்ட் டூலை வச்சு உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டோ, இப்போ நான் வந்து 300 மீட்டர் தான்
மீட்டர் வச்சு பண்ணுறேன். 300 மீட்டர் வந்து நான் சேல் பண்ண போகிறேன். அதனால் 300 மீட்டர். இதுக்கு வந்து கலர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கலர் வந்து பிளாக் இருக்குது, ஆனால் பிளாக் வந்து விசிபிள் தெரியாது. அதனால் நான் ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். ஒயிட்டில் நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இவனை வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு கரெக்டாக ஸ்கேல் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இல்லை டெக்ஸ்ட் சைஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அலைன்மெண்ட்டில் போய்ட்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட் அதை வச்சுட்டேன். இப்போ காம்பில் போய் பார்க்குறேன், டெக்ஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நான் வந்து இன்னும் கொஞ்சம் போயிட்டு பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு ஓகே. நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ நம்ம எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. 300 மீட்டர். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஏரியா, அந்த ஏரியாவை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 300 வந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி கூட மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கர் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிட்டு 300 மீட்டர் வருது. ஓகே, இப்போ வந்து அந்த 300 மீட்டருக்கு வந்து நான் வந்து சிம்பிள் ஒன்று வைக்க போகிறோம். அந்த ஏரியா சிம்பிள் இருக்கும்ல, அதை நான் இப்போ வைக்க போகிறேன். அது எப்படி வைக்கிறது அப்படின்னாக்கா, நான் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் பேனல் வைக்கிறேன். ப்ராஜெக்ட் பேனல் போய்ட்டு இம்போர்ட் கொடுத்து நான் வந்து ஒரு 3D சிம்பிள் வச்சுருக்கேன். அவனை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இவன் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. நான் வந்து ஸ்கேல் பண்ணி சின்னதாக்கிக்கிறேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சின்னது பண்ணிக்கலாம். சாரி, நான் வந்து இதை செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ. நான் வந்து இது ஃபோட்டோஷாப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜாக, பிஎன்ஜி இமேஜாக. ஓகே, இப்போது இந்த இடத்துல தான் வேணும். எங்கே வேணாலும் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் ஒரு கேமரா ட்ராக்கரில் இதை அப்ளை பண்ண போகிறேன். வெறுமனே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் நீங்கள் கேமரா ட்ராக்கரை கண்டுபிடிச்சி, இப்போ இவனை கண்டுபிடிச்சிட்டேன். ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் சாலிட். இப்போது இந்த சாலிடை வந்து ப்ரீ கம்போஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீ கம்போஸ் பண்ணிவிட்டு இப்போது இவனை டபுள் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து கட் பண்ணி நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு ஓகே, இப்போ போய் செக் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு வந்து ஆங்கிள் வந்து கரெக்டாக வரல. அதனால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு எக்ஸில் வந்து ஒரு 90 டிகிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆங்கிள் வந்துடும். இப்போது நீங்கள் வந்து ஆங்கர் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே வேணுமோ கரெக்டாக, உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனுக்கு ஆங்கர் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுவே கரெக்டாக வரும். உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே. கொஞ்சம் பெருசாக இருக்குது, இன்னும் கூட சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கேல் பண்ணி சின்னது பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஓகே, இது வரைக்கும் ஓகே. ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், 300 மீட்டர் அந்த அரோ வருது. இந்த ஏரியா தான் காமிக்குது. அப்புறம் எல்லோவில் ஹைலைட் ஆகுது. ஓகே, சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான். நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போய்ட்டு இன்னும் ஏதாவது ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் நம்மளோட வீடியோவே கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3D கேமராவை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பவும் இந்த கேமரா ட்ராக்கர் வந்துடும். உங்களுக்கு எந்த கேமரா ட்ராக்கர் வேணுமோ, எந்த இடத்துல வேணுமோ அதை பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து பெருசாகவும் வச்சுக்கலாம், சின்னதாகவும் வச்சுக்கலாம். இதுதான் வந்து டார்கெட் சைஸ் நமக்கு எவ்வளோ வேணுமோ. இதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன் நான். எதுக்கு அப்படின்னா, நான் இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வைக்க போகிறேன். அதாவது லேண்ட் ஃபார் சேல் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஏரியாவில் நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் டூல்லே போய்ட்டு சின்னது பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நமக்கு ஏற்ற மாதிரி. இதை வந்து நான் சென்ட்ரல் எலிமெண்ட்டில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இன்னும் பெருசாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. ஓகே, இது வந்து நார்மலாக இதுவாக இருக்குது. நான் 3D மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு எக்ஸில் வந்து ஒரு 90 வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3D ஷேப்பில் நிற்கிற மாதிரி, அதாவது வெர்டிக்கலாக இருக்க மாதிரி வரும். படுத்துட்டு இல்லாமல் கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி வரும். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. நான் கலர் வந்து கொஞ்சம் எல்லோ கலராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2560 கொஞ்சம் எல்லோ கலர் கொஞ்சம் தெரியுன்றதுக்காக. ஓகே ஓகே, நல்லா வந்திருக்கு. இப்போ வேணுன்னா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ என்ன வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ஃபுல்லாக. ஓகே, சூப்பராக வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு எஃபெக்ட் ஏதாச்சும் அப்ளை பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன், எஃபெக்ட் அண்ட் ப்ரீசைஸ் போயிட்டு கொஞ்சம் ஷேடோ வந்து வைக்க போகிறேன். ஷேடோ வச்சிங்கன்னா கொஞ்சம் 3D டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து ரொம்ப பண்ணலை, லைட்டாக தான் பண்ணுறேன். 3D அந்த ட்ராப் ஷேடோவை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளில் வச்சுக்கிட்டு, இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு நீங்கள் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே பிளாக் கலர் இருக்குது, அதை வந்து ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ
கொடுத்துட்டு இதை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஷேடோ பின்னாடி இருக்கிறதுனால அது ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓரளவுக்கு ஒரு 3D டெக்ஸ்ட் மேல் லேண்ட் ஃபார் சேல்னு 300 மீட்டரு, எந்த லொக்கேஷனு, அப்புறம் என்ன இதுன்னு ஹைலைட் பண்ணி அழகாக காமிக்குது. ஓகே, நான் இன்னும் ஒன்றே தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு அந்த சாலிட் கலரே அட்ஜஸ்ட் பண்ணி நான் அதுதான் அட்ஜஸ்ட் பண்ணேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது இந்த ட்ராக் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ராக் சாலிட் இருக்குது பார்த்தீங்களா, இவனையே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் ஸ்ட்ரோக்கை நன் பண்ணிக்கிறேன். அந்த ஏரியா தெரியறதுக்காக நான் பண்ண போகிறேன். இப்போ இன்னொரு எஃபெக்ட் அதுக்கு ஒப்பாசிட்டி ஒரு 30 வச்சுக்கிறேன். 30 வச்சுட்டு இப்போ நமக்கு எங்கே வேணுமோ கரெக்டாக நான் அந்த ஸ்ட்ரோக்கு வர இடத்துலையே போயிட்டு வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒப்பாசிட்டி 0லேருந்து ஆரம்பித்து ஒரு 30 கொஞ்சம் உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த அளவுக்கு இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆகி காமிக்கும். நான் கொஞ்சம் இவனை தள்ளி வச்சுக்கிறேன். இந்த கீ ஃப்ரேமை தள்ளி வச்சுட்டு F9 கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்மூத்தாக மூவ் ஆகிற மாதிரி ஸ்ட்ரோக்கையும் F9 கொடுத்துக்கிறேன். இப்போது நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், சேம் ஸ்டெப்பு தான் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. நான் என்னோடய ஃபுல் ப்ராசஸையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பண்ண போகிறேன். மறுபடியும் வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன், கேமரா ட்ராக்கர் வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேமரா ட்ராக்கர் எது வேணுமோ அதை கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் சாலிட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல இன்னொரு இமேஜ் வைக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு அந்த இமேஜை நான் கொண்டு வந்துக்கிறேன். இதை ப்ரீ கம்போஸ் பண்ணிக்கிறேன். ப்ரீ கம்போஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு இமேஜ் வைக்க போகிறேன். இம்போர்ட் பண்ணி நான் ஒரு ஏஐ இமேஜ் ஒன்று வச்சுக்கிறேன். அதை ஓகே பண்ணிக்கிறேன். அந்த இமேஜை நான் இங்கே உள்ளே கொண்டு வந்துட்டு இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி சின்னதாக்கிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுங்க. வச்சுட்டு நான் இப்போ இங்கே போகிறேன். இங்கே போனாக்கா உங்களுக்கு கரெக்டாக வரலை. அதனால் நீங்கள் எக்ஸில் எப்பயும் போல் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு எக்ஸில் ஒரு 90 வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வருவான், வெர்டிகலாக வருவான். இப்போது நீங்கள் ஆங்கர் பாயிண்டில் போய்ட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓகே, கொஞ்சம் ஸ்கேலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸை ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஆங்கர் பாயிண்ட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, இப்போது பண்ணியாச்சு. இப்போ டெக்ஸ்ட்டும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஒரு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். இப்போது இவனை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளே வரா மாதிரி வச்சுக்கிறேன். கொஞ்சம் சின்னது பண்ணி கரெக்டாக அந்த பாக்ஸில் சென்டராக வரா மாதிரி வச்சுட்டேன். ஓகே, இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். வேணால் அந்த கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த கலர் கொஞ்சம் அவ்வளோ நல்லா இல்லை. அதனால் இது வேறு ஏதாவது ரெட் கலரோ இல்லை வேறு ஏதாச்சும் கலரோ வச்சு ஓகே. இப்போது நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக நான் காமிக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.